ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கேரளா ஸ்டைல் ரெசிபிங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. வாழைக்காய் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த வாழைக்காயை வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறேங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய் வேக வைக்கிறதுக்காக பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்குங்க. இந்த டைமில் இப்போது வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. நான் கம்மியான அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு தேவையான நான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தக்கன நீங்கள் வாழைக்காவை எடுத்துக்கலாங்க. எல்லா வாழைக்காயும் நான் உள்ளே சேர்த்துட்டேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வாழைக்காய் சூப்பராக வெந்து வந்துடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வாழைக்காய் சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இதான் தண்ணியை இருத்துட்டு வாழைக்காவை தனியாக எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேக வச்ச வாழைக்காவை தனியாக இருத்துட்டேங்க. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் கொஞ்சமாக மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. அதுக்காக மிக்ஸி ஜார் வச்சுருக்கிறேன். 2 வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இது தண்ணி சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. அந்த டைமில் 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ இவ்வளோ சார் அது கூட கொஞ்சமாக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வாழைக்காய் இது கூடயே நம்ம திருச்சரிச்ச தேங்காய் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம திருச்சரிச்ச தேங்காய் மசாலா பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திரிக்கணுங்க, தண்ணி சேர்க்காமல். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி கேரளா ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கேரளா ஸ்டைல் ரெசிபியும் நம்மளும் ஒரு ட்ரிப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வாழைக்காய் வேகும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். உப்பு காணாதுங்க, அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் நம்ம சேர்த்துருந்த பச்சை மிளகாவோட காரமும் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த வாழைக்காய் பொரியல். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் வேலைங்க. வாழைக்காய் வச்சுட்டு லைட்டாக தாளித்து எடுத்தாலும் சூப்பராக வேலை முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த உப்பு எல்லா இடமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.